வணக்கம் நண்பர்களே. திமுகவோட ஓட்ட விஜய் பிரிப்பாரா? பிரிக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி பிரிச்சாதான் அண்ணா திமுக கூட்டணி திமுக கூட்டணியை விட அதிக வாக்கு சதவீதத்தை பெற முடியும். இப்படித்தான் திரு ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா நிறுவனமுடைய கருத்து கணிப்பு இதுதான் சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னா, அதிமுக கூட்டணி இப்போ இருக்கிற கருத்து கணிப்புப்படி அதிமுக கூட்டணி 39% வாக்குகளை பெறும் அப்படின்னும், திமுக கூட்டணி 36% வாக்குகளை தான் பெறும் அப்படின்னும், தாவேகா விஜயுடைய தாவேகா கூட்டணி 20% வாக்குகளை பெறும்னு சொல்லுது. ஆனா நாம் தமிழர் கட்சி 5% வாக்கு தான் பெறும் அப்படின்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசுற அதே நேரத்தில் தான் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் எப்படி நம்பிக்கையோடு இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா அதிமுகவுடைய விக்கெட்டுகள்லாம் ஒவ்வொன்றா சாஞ்சு திமுகவுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ மனோஜ் பாண்டியன், ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் திமுக சேர்ந்துட்டார். எவ்வளவு பெரிய பாரம்பரியம் கொண்டவருங்க. அவருடைய தந்தை PH பாண்டியன் தமிழக சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர். ரொம்ப சட்டப்பேரவை சபாநாயகருடைய அதிகாரம் வானளவானது அப்படின்னு சொன்னவர். அவருடைய மகன் மனோஜ் பாண்டியன் திமுக வந்துட்டாரு. இப்போதான் கொஞ்ச காலம் முன்னால ராமநாதபுரத்துடைய முன்னாள் MP திரு அன்பர் ராஜாவும் திமுக சேர்ந்தார். இப்படி பார்க்க போனா நிறைய டிக்கெட்டுகள் அதிமுக வந்துரும் மாதிரி தெரியுது. என்ன காரணங்கிறதை பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் அவர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அதே மாதிரி OPS ஒரு தனி அணி வச்சிருக்கிறார்ல, அதிமுகவின் மீட்பு உரிமை அமைப்பு அப்படின்னு வச்சிருக்காரு இல்லையா? அதுல இருக்கிறவங்களும் எதிர்காலமே இல்லைங்கிறது வந்து திமுக நோக்கி போறாங்க. அப்படிதான் மனோஜ் பாண்டியன் போனார். ஏன் அப்படி போனாருங்கிறது நம்ம கவனிக்கணும். ஏன்னா என்ன பண்ணுவாரு OPS தெரியாது. TTVயோட சேர்ந்துட்டு செங்கோட்டையோட சேர்ந்துட்டு விஜய் அணிக்கு போயிடுவாரா? விஜய் அணியில போனா நிற்க இடம் கிடைக்குமா? முதல்ல ஜெயிக்க முடியுமா? ஏன்னா மனோஜ் பாண்டியன் அந்த தொகுதியிலே ஜெயிக்கக்கூடியவர் தான். ஆகிய திமுகவுக்கு போனா சீட்டு கிடைச்சதுன்னா ஜெயிச்சிடலாம், மினிஸ்டர் மாயிலாம் அப்படிலாம் நினைக்கிறார். மறுபடியும் நம்ம எப்படி திரு ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா நிறுவனம் உள்ள சொல்ல கருத்து கணிப்புப்படி விஜய் கட்சி திமுக வாக்குகளை கவரும் அப்படிங்கறத பத்தி பேசுறோம். இதே சமயத்துல தான் ஏன் மனோஜ் பாண்டியன் இன்னைக்கு சேரணும், என்ன காரணம்? நமக்கு நல்லா தெரியும், கோவையில ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. தமிழகம் முழுவதுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை அது ஏற்படுத்துச்சு. கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. அதுவும் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் புகார் சொல்லிட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நடக்கிற நிகழ்வுகள் இன்னும் கூட இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் இந்த சம்பவங்கள் இல்லாமல் போகுங்கிறது நிச்சயமா தெரியுது. ஆனா அதே சமயத்துல இந்த சம்பவம் நடந்து மிகப்பெரிய சர்ச்சையான சமயத்துல ஒரு அதிமுகவுடைய முக்கிய புள்ளி MLA திமுக வர்றாரு அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகுது? இவர்களை, இந்த அரசியல்வாதிகளை இந்த நிகழ்வுகள் பாதிக்கவே இல்லையா? வர்றவருக்கும் பாதிக்கவே இல்லையா? சேர்த்துக்கிறவருக்கும் பாதிக்கலையா? அது எப்படி நடக்கும்? எப்படி இந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்தலாம்? இந்த மாதிரி நிகழ்வுகள் முக்கிய செய்திகள் ஆகும் பொழுது அது எந்த விதமான உணர்வுகளை மக்கள் மனசில் கொடுக்கும்? இதே நாளில் தான் திரு ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின், திரு பொன்முடிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி மறுபடியும் கொடுத்திருக்கிறார். ஏன் எடுத்தாரு ஒரு 6 மாசம் முன்னால? என்ன காரணம்? அவர் ஆபாசமாக பேசினார், பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசினார் அப்படிங்கிறதுனால தானே அந்த பதவி பறிக்கப்பட்டது. இப்போ என்ன தகுதி வந்துச்சு திரு பொன்முடிக்கு அந்த பதவியை பெறுவதற்கு? என்ன அவசரம்? முக்கியமாக தேர்தல் காலத்தினுடைய நிர்பந்தங்கள் இருக்கலாம். அவர் திரு பொன்முடி அந்த தொகுதியில நல்லா பணியாற்றணும், அவரை சார்ந்தவர்கள் நல்லா பணியாற்றணும், அவருடைய மகன் நல்லா பணியாற்றணும். இது எல்லாம் திரு ஸ்டாலினுக்கு இருந்திருக்கலாம், அதனால கொடுத்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒரு வாரம் 10 நாள் பொறுக்க மாட்டாங்களா? எந்த விதமான நடந்த நிகழ்வுகள் பற்றிய எதிர்வினையே இல்லாமல் இந்த மாதிரி அவர்கள் நடந்து கொள்வது நிச்சயமாக மக்கள் மனதில் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்துங்க. இனி வருகின்ற காலத்திலாவது அரசியல்வாதிகள் நடக்கின்ற நிகழ்வுகள் மக்கள் மனதை பாதிக்கின்றன என்பதை உணர்ந்து அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்கும் போது, அது தொடர்பான நிகழ்வுகளை நடத்தி காட்டும் போது கொஞ்சம் பொறுமை காக்கணும். திமுக அதுல பொறுமை காக்கல, திரு ஸ்டாலின் பொறுமை காக்கல. அதுதான் திரு மனோஜ் பாண்டியனை சேர்த்துக்கிட்ட நிகழ்வும், திரு பொன்முடிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்த நிகழ்வும் காண்பிக்குது. ஆனால் இது எல்லாமே திரு ஸ்டாலினுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கு. அதை சொல்வதற்கு அதே சொன்னேன். என்ன நம்பிக்கை? எதிர்கட்சிகள் எல்லாம் பிரிந்து கிடக்கின்றன, அவர்கள் கூட்டு சேராமல் திமுக அணி வீழாது, திமுக அணியை அவர்கள் கூட்டு சேராமல் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ஸ்டாலின் நம்பிக்கையோடு இருக்கிறார். எப்படி? அதிமுக அணி மிகப்பெரிய அணியாக இல்லை, நல்லா கவனிக்கிறோம். அதுல 22% அதிமுக இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனா பாஜக அணி கடந்த மக்களவை தேர்தலில் 18% வாங்குச்சு அப்படின்னா அது 2-3 காரணங்கள் இருக்கு. அதுல அப்போ ஓபிஎஸ் இருந்தாரு, டிடிவி இருந்தார். அவங்க 2 பேருமே அந்த அணியில் இப்ப இல்லை. நல்லா கவனிக்கணும். ஏன்னா ராமநாதபுரம் அந்த தொகுதியில திரு ஓபிஎஸ் வாங்கின வாக்குகள், அதே மாதிரி தேனி தொகுதியில திரு டிடிவி தினகரன் வாங்கின வாக்குகள், இதெல்லாமே பாஜக அணிக்கு உதவி இருக்கு. முக்கியமாக அண்ணாமலை ஃபேக்டர். அண்ணாமலையுடைய நிகழ்வு, அவருடைய பேச்சு, அவருடைய பிரச்சாரம், இது எல்லாமே கணிசமான ஓட்டுகளை பாஜக அணிக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த 18% வந்து அது காரணம். அதே மாதிரி பாமக இருக்கு, அதையும் கவனிக்கணும். இது எல்லாமே இருந்ததுதான் முக்கியமான காரணமாக இருந்தது. பாமக 2 பட்டு கிடக்கு. தந்தை எந்த பக்கம் போவாரு, மகன் எந்த பக்கம் போவாருன்னு தெரியல. இப்படி எல்லாம் இருக்கும்போது பாஜக அணிக்கு அதே 18% வர வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுக கடந்த மக்களவை தேர்தலில் 22% அளவுக்கு வாங்கி இருந்தாலும் வருகின்ற தேர்தலில் ஒரு 5% அதிகம் வாங்க வாய்ப்பு இருக்கு. அதையும் நாங்க சொல்றோம். ஆனா இப்படி போனா அப்படி வந்துருங்கிறது இல்லை. கடைசியாக முக்கியமா பார்க்க வேண்டியது, விஜய் யாரோட ஓட்டுகளை பிரிப்பார். விஜய்க்கு 20% ஓட்டு வரும் அப்படின்னு திரு ரங்கராஜ் பாண்டியோடைய சாணிக்கா சொல்லுது. ஆனால் யாருடைய ஓட்டுகளை பிரிப்பார், அது முக்கியமாக கவனிக்கணும். அப்படியே திமுக ஓட்டுகளை பிரிப்பாரா? இந்த மாதிரி திமுக ஓட்டுகளை பிரித்து திரு எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்தி விடுவார் அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள், முக்கியமாக அண்ணா திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவின் எதிர்ப்பாளர்கள், எல்லாரும் எல்லா கட்சிக்கும் ஒரு மனநிலை வைத்திருக்கலாம், தப்பே இல்லை. நாங்க நடுநிலையை அதை பேசணும். உங்க முன்னால எப்படி இது நடக்கும் அப்படிங்கிறது பிரிச்சு உங்ககிட்ட சொல்றோம். ஏன்னா அண்ணா திமுக ஓட்டுகளையும் விஜய் கணிசமாக பிரிப்பாருங்க. திமுக ஓட்டுகளை, சிறுபான்மை ஓட்டுகளை அப்படி கவர்ந்துட்டு போவாரா அப்படிங்கிற சந்தேகம். ஏன்னா சிறுபான்மை ஓட்டுகள் திமுக கிட்ட தான் அப்படி 12-13% அப்படி இருக்கு, மறுக்க முடியாது. அதுல இருந்து பாதி அப்படி கொண்டு போயிறாரு அப்படின்னா திமுக ஓட்டு சதவீதம் ஒரு 3-4% நிச்சயமாக குறையும். ஆனா திமுகவையே நம்பி இருக்கின்ற பல சிறுபான்மையினர் இருக்காங்க. திமுகவை நம்பி இப்பொழுது சிறுபான்மையினர் சார்ந்த கட்சிகள் இருக்கு, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள்லாம் இருக்கு, அதை மறுக்க முடியாது. இவர்கள் கொண்டு வருகிற வாக்குகள் திமுக தானே உதவும். இரண்டாவது, அண்ணா திமுகவிலிருந்து முக்கியமாக அண்ணா திமுக கிட்ட இருந்து நம்பிக்கை வைத்திருக்கின்ற பலருமே எங்க போறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. முக்கியமா முக்களத்தூர் ஓட்டு எங்க போங்கிறது பெரிய சந்தேகமா இருக்கு. ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி அப்படியே விஜய் பக்கம் வந்துட்டாங்கன்னா அவங்க ஓட்டு இந்த பக்கம் வந்துடும். ஆகையால் அந்த ஓட்டு திமுகவுக்கு போன ஓட்டு தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணா அது குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடலாம், என்னதான் ரெட்டையில அப்படின்னு நினைச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க விஜய் பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஆகையால் விஜய் அண்ணா திமுகவின் ஓட்டுகளையும் கணிசமாக பிரிப்பார். அப்படி பிரிக்கிற வகையில பார்க்கும்போது 2 பேரை ஓட்டை பிரிச்சுட்டார் அப்படின்னா அண்ணா திமுகவை விட திமுக அணி கொஞ்சம் முன்னாலதான் இருக்கும். விஜய் மீண்டும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இப்போதே திரு பாண்டேவுடைய சாணக்கியா சொல்ற வகையில் இப்போதே விஜய்க்கு 20% இருந்தால் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார், நீங்க கடுமையான ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டார்னா அதுவே ஒரு 5-10% உயர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு உயர்ந்துருமா நீங்க கேட்டீங்கன்னா உயர்ந்திருந்தான். ஏன்னா 20% இருக்கா அப்படின்னா, ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு இருக்குங்க, இன்னும் கூட அவர் பிரச்சாரத்திற்கு போனான்னா இன்னும் 10% போக வாய்ப்பு இருக்கு. அப்போ யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க? எகெயின் அண்ணா திமுக, திமுக 2 பேருமே பாதிக்கப்படுவாங்க. இருந்தாலும் கூட விஜய் ஒட்டுமொத்தமாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வரணும் அப்படின்னா காங்கிரஸ் வரும், காங்கிரஸ் வந்துடும் அப்படின்னு விஜய் ஆதரவாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வராது அப்படின்னா நம்மை போன்றவர் சொல்றோம். ஏன்னா அப்படி ஒட்டிட்டு இருக்காங்க திமுகவோட. ஒருவேளை பீகார் முடிவு அப்படியே காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தால் ஒருவேளை அவர்கள் திமுக இருந்து வெளியே வரலாம். காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ விசிகாவும் வந்துடும், இடதுசாரிகள் போன்ற கட்சிகளும் வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ விஜய்க்கு ஒரு மகத்தான வெற்றியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அதிகாரம் பெற, ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கான இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 117 தாண்டிடுவார் விஜய்னு சொல்லல. அந்த அணி ஒருவேளை அதிக அளவுக்கு இடங்களை பெறவும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே இப்ப இருக்கிற நிலைமைகள். இப்ப இருக்கிற நிலைமை இன்னும் அடுத்த ஓரிரு மாதங்களில் மாறும்போது விஜய் இன்னும் அதிகம் பலம் பெறுவார். திமுக அணியில் இருந்து சிலர் போனால்தான் இன்னும் அதிகம் பலம் பெறுவார். இப்ப இருக்கிற நிலைமை வைத்து பார்க்கும் பொழுது அண்ணா திமுக பாஜக அணி அப்படியே போகும். அண்ணாமலை முழு மனதோடு இப்பொழுது இல்லைங்கிறது நமக்கு அவசியமா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஆகையால இப்ப இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது திமுக அணி முன்னிலையிலும் விஜய் அடுத்த கட்டத்திலும் அண்ணா திமுக அடுத்த கட்டத்திலும் வர வாய்ப்பு இருக்கிறது. விஜய் இவர்கள் அனைவரையும் முந்த வேண்டும் என்றால் திமுக அணி உடைய வேண்டும். நன்றி, வணக்கம்.